السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் பாக்கியம் நிறைந்திருக்கின்ற ரமலானினுடைய மாதம் நிறைவடைந்து ஷவ்வால் மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனுடைய வழிகாட்டுவதற்காக குர்ஆனை கொடுத்து நபிமார்களை அனுப்பி கொடுத்தார். குர்ஆனில் பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதகுல வழிகாட்டுவதற்காக செய்திகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகள், குர்ஆனில் இருக்கின்ற பல்வேறு சூறாக்களில் ஒரு சில சூறாக்களுக்கு உண்டான மகத்துவங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனை கொடுத்து அதை ஓதுவதற்குண்டான பாக்கியத்தையும் அதை விளங்குவதற்குண்டான பாக்கியத்தையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். குர்ஆன் பல்வேறு நன்மைகளை கொடுக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் இருக்கின்ற இரண்டாவது சூறாவாக இருக்கின்ற சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மனிதன் வாழ்க்கைக்கு அமைதி காண்பதற்காக வீட்டை தேர்வு செய்கிறான். வீட்டில் அவனுக்கு அமைதி இருக்க வேண்டும், வீட்டிலே சந்தோஷங்கள் இருக்க வேண்டும், வீட்டிலே இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், வீட்டில் நாம் நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான இடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் ஷைத்தானினுடைய குடியேற்றம் ஏற்பட்டு விடுமையானால் அங்கே நல்ல அமல்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைந்து போகும், மனதிலே நிம்மதி இல்லாமல் போய்விடும். அது மட்டுமல்ல, அந்த வீட்டிற்கு நல்ல சிந்தனைகள் என்பது இல்லாமல் போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டினுடைய நிம்மதியை கெடுக்கின்ற இந்த ஷைத்தானினுடைய ஊசலாட்டங்கள் போக வேண்டுமானால் என்ன பொதுவாக குர்ஆன் ஓதுவதற்கென்று நன்மை இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொல்லித் தருகிறார்கள், சூரத்துல் பக்ரா என்கின்ற இரண்டாவது அத்தியாயம் இருக்கிறது அல்லவா, அந்த சூறாவிற்குண்டான சிறப்பை சொல்லிக் கொடுக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுகிறார்கள், உங்களுடைய வீடுகளை கபறுகளை போன்று ஆக்கிவிடாதீர்கள். மண்ணறைகளுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் பிரத்யேகமான அமல்கள் எதுவும் மண்ணறைகளில் மனிதன் செய்வதில்லை.
அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இந்த உலகத்தில் எதை செய்து வைத்திருக்கிறோமோ அது மட்டும்தான் மண்ணறையில் இருக்கிறது. அங்கே போய் எந்த விதமான நல்ல அமல்களும் உள்ளே சென்றதற்கு பின்னால் செய்வதில்லை. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய வீடுகளை மண்ணறைகளை போன்று நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். தொழாத இடங்களாக, குர்ஆன் ஓதப்படாத இடங்களாக, நல்ல பல அமல்கள் செய்யப்படாத இடமாக இருப்பதை போன்று உங்களுடைய வீடுகள் ஆகிவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி யுக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வீடுகளில் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம், நம்முடைய ஊசலாட்டங்கள் நம்முடைய மனதிற்கு ஏற்பட்டு கொண்டு போய்விடலாம். அதற்கு பல்வேறு வழிவகைகளை நாம் தேடிவிட்டு சில நேரங்களிலே மனிதனுடைய புத்தி இப்படி போகிறது அல்லவா, வீட்டிலே நிம்மதியை கேட்பதற்காக நாளை நிலைமை என்ன இருக்கும் என்று யாராவது ஒரு இடத்திலே சென்று அவரிடத்தில் உள்ள காரண காரியங்களை கேட்டுவிட்டு நடக்கக்கூடிய மனப்போங்கு இருக்கிறது அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை சொல்லித் தருகிறார்கள். இப்படி நீங்கள் மாற்று வழியை கடைபிடிப்பதை விட 286 ஆயத்துகள், அதிகப்படியான ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் பக்கராவை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஓதுவீர்களேயானால் அங்கு இருக்கக்கூடிய ஷைத்தான் ஓடி போய் விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிற போது திடீரென்று ஒரு கடுமையான சப்தம் கேட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது வானத்திலிருந்து ஒரு கதவு திறக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதற்கு முன்னால் அந்த கதவு அதற்கு முன்னால் திறக்கப்பட்டதில்லை. அப்பொழுது ஒரு வானவர் இறங்குகிறார். வானவரும் அந்த நேரத்தில் இறங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சலாம் உரைத்து விட்டு சொல்லுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி என்றால், இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு அற்புதமான வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் 2 சூறாக்களை பிரத்யேகமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று சூரத்துல் பக்கரா, இன்னொன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள். நாம் எல்லாம் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமன ரசூல் என்கின்ற தொடங்குகின்ற அந்த ஆயத்திலிருந்து 2வது ஆயத்து ரப்பனா லா துஆகிதுனா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்று ஓதுகிறோம் அல்லவா. இந்த 2 ஆயத்துக்களை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருவர் ஓதினாலும் சரி, இந்த சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி ஆயத்துக்களை ஓதினாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதில் 2 பாக்கியத்தை வைத்திருக்கிறார். 2 ஓரங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு விட்டு, இதில் நீங்கள் எதை கடைபிடித்தாலும் நீங்கள் கேட்கக்கூடியது அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். ஏன் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும்? சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கடைசியில் ஒரு அற்புதமான துஆவை சொல்லி தருகிறார். ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். அதிகப்படியான அற்புதமான துஆக்கள். நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய சில பலவீனமான நிலைகள் இருக்கும் அல்லவா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை முன்வைக்கிறோம், என் சக்திக்கு மீறிய கஷ்டத்தை எனக்கு கொடுத்து விடாதே. சில நேரத்திலே மனிதன் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கிறது அல்லவா, அந்த தவறுகளுக்கு ரப்பே என்னை தண்டித்து விடாதே என்கின்ற துஆவை சந்தித்து விட்டு கேட்டுவிட்டு அல்லாஹ்விடத்திலே மனிதன் பிரார்த்தனை புரிகிறார். நான் செய்திருக்கக்கூடிய தவறை ரப்பே நீ மன்னித்து விடு, என் மீது இரக்கம் காட்டு என்கின்ற அற்புதமான துஆ இருக்கிறது அல்லவா. நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த ஆயத்தை ஓதக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதோடு சேர்த்து துஆவை கேட்கிறீர்கள். இப்படி கேட்கும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து அது உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது என்று அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நாம் ஒரு துஆவை செய்கிறோம். நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு துஆவை உள்ளே வைத்திருக்கிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்கின்ற துஆவை வைத்திருக்கிறான் அல்லவா. ரப்பே நீங்கள் நேர்வழியை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறோம் அல்லவா. இந்த 2 சூறாக்களை சொல்லிக் கொடுத்து விட்டு இந்த 2இல் நீங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் அது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள துஆவாக இருந்தாலும் சரி, அல்லது சூரத்துல் பக்கராவில் இருக்கக்கூடிய இந்த கடைசி துஆவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதை நிறைவேற்றி தருகிறான் என்று அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அதனால்
மனிதன் அதிகமான முறையிலே குர்ஆனை ஓதுவதற்கு கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வார்த்தைகளை மனனமாக ஆக்குவதற்கும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே சொல்லித் தருவார்கள். சூரத்துல் கஹ்ஃப் என்கின்ற ஒரு சூரா, வெள்ளிக்கிழமையிலே ஓதப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. அந்த சூறாவை குறித்து சொல்லுகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சூரத்துல் கஹ்ஃபிலே இருக்கக்கூடிய முதல் 10 வசனங்கள், இந்த 10 வசனங்களை யார் மனனமிட்டுக் கொள்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் நாளினுடைய சந்தர்ப்பத்தில் தஜ்ஜால் வருகிறான் அல்லவா, அவனுடைய குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நாம் எத்தனையோ விஷயங்களை படித்து மனப்பாடமாக்கி கொண்டிருக்கிறோம். குர்ஆனினுடைய வசனங்களை மனனம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, கியாமத் நாள் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்கின்ற விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சின்ன சின்ன சூறாக்கள், கடைசியில் இருக்கக்கூடிய சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கிறது அல்லவா, இந்த சூறாவினுடைய மகத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அத்தனை தன்மைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஒரு சூறாவிலே உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சூறாவை 3 விடுத்தம் ஓதக்கூடிய நேரத்தில் எளிய மக்கள் இருப்பார்கள் அல்லவா, குர்ஆனை ஓத தெரியாத மக்கள் இருப்பார்கள் அல்லவா, ஏதோ ஒரு குல் ஹுவல்லாஹு சூறாவையாவது நாம் ஓதிக்கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் இருப்பார்கள் அல்லவா, அப்படி பலவீனப்பட்ட மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லுகிறார்கள். முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காமல் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் 3 முறை குல் ஹுவல்லாஹு என்கின்ற அந்த சூறாவை ஓதக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முழு குர்ஆன் ஓதிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தருவான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாக அனுப்பி வைக்கிறார்கள். தொழுகை நடத்துகிறார். தொழுகையிலே அவர் ஓதக்கூடிய நேரத்தில் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் இஹ்லாஸ் என்கின்ற அந்த குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதியே தொழுகையை முடிக்கிறார். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது ஓதினாலும் இவர் குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதி தொழுகையை நிறைவு செய்கிறார் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படி ஏன் நீங்கள் ஓதுகிறீர்கள் என்ற காரணத்தை அவரிடத்திலே கேளுங்கள். பொதுவாக ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அதற்குண்டான காரணம் அவருக்குத்தான் தெரியும். அந்த காரணத்தை கேட்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அவரிடத்திலே காரணத்தை கேட்கிறார்கள். அவர் அழகான வார்த்தை சொன்னார், அல்லாஹ்வுடைய அத்தனை தன்மைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூறாவில் வைத்திருப்பதன் காரணத்தினால் நான் இந்த சூறாவை நான் ஓதுவதற்கு பிரியப்படுகிறேன் என்கின்ற செய்தியை அந்த தோழர் அவர்கள் சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியாக சஹாபாக்களிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள். அவர்களிடத்திலே போய் நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹுவை எல்லா இடத்திலும் ஓதுகிறார் அல்லவா, அப்படி ஓதக்கூடிய அந்த மனிதரிடத்திலே நீங்கள் போய் சொல்லுங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவரை நேசிக்கிறான் என்று சொல்லுங்கள். பொதுவாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் என்பது எல்லோருக்குமே கிடைப்பதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பேற்பட்ட பாக்கியம் நாம் கிடைக்க வேண்டுமானால் முதல்ல நாம் ஓதுவதற்கும் பழக வேண்டும் அல்லவா. அப்படி ஓதக்கூடிய நேரத்தில் தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக 3 சூறாக்கள் இருக்கிறது அல்லவா, கடைசியாக சூரத்துல் இஹ்லாஸ், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ், இந்த 3 சூறாக்களை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இரவிலே பாயை விரித்து விடுவார்களேயானால் இந்த 3 சூறாக்களையும் தொடர்படியாக ஓதுவார்கள். ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய செயலை சொல்லித் தருகிறார்கள். அந்த 3 சூறாக்களையும் ஓதி நிறைவு செய்ததற்கு பின்னால் அந்த சூறாக்களை கைகளிலே ஊதுவார்கள். ஊதி தன்னுடைய தலையிலிருந்து கால் வரை எதுவெல்லாம் தன்னுடைய உடலினுடைய பாகம் வெளிப்புறமாக லேசாக இருக்கிறதோ அத்தனை பகுதிகளிலும் தன்னுடைய கரங்களால் தடவிக்கொள்வார்கள். இப்படி தடவிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தடவுவார்கள் என்று சொல்லி தருவார்கள். அதனால்தான் அன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய பெருமக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், எப்பா நீ போய் தூங்க போறியா, நீ 3 சூறாக்களை ஓதிக்கொள், இஸ்திக்ஃபாரை சொல்லிக்கொள், வேற ஏதாவது தஸ்பீஹாத்துகளை செய்து கொள், ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அன்றைய கால பெருமக்கள் எல்லாம் பெற்றிருந்தார்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ஹதீஸுகளை இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில்
மக்களுடைய மனநிலை என்ன இருக்கிறது என்றால், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஹதீஸுகள் எல்லாம் உதாசீனப்படுத்தப்படுகிறது காலத்தினுடைய ஓட்டத்தில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளாக சொல்லி விடுகிறார்கள், இந்த ஹதீஸுகள்லாம் லைஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒன்றும் தரம் பிரிக்கப்படவில்லை. ஒரு விஷயத்தை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்கள், அந்த ஹதீஸுக்களை ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, தங்களுடைய கிரதங்கள் அற்புதமான முறையில் இருக்க வேண்டும் என்று அவர்களாக ஒரு சட்ட விதியை ஏற்பாடு செய்தார்கள். அது ஆய்வாளர்கள் செய்யக்கூடிய அந்த விதி இருக்கிறது அல்லவா. இவர் ஒரு இடத்திலிருந்து ஹதீஸை பெறுகிறோம் என்றால் அந்த ஹதீஸை நம்முடைய நூலிலே பதிவு செய்வதற்கு அவரிடத்திலிருந்து சில அளவுகோல்களை அவர்களாக உருவாக்கினார்கள். இவர் நினைவாற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திற்கும் ஹதீஸுக்களை கோர்வை செய்யப்பட்டதனுடைய காலகட்டத்திற்கு மத்தியில் நிறைய கால தூரங்கள் இருந்தன. அதனால் அவர்கள் ஹதீஸுகளை பெறக்கூடிய நேரத்தில் எழுத்துப்பூர்வமான முறையிலே ஹதீஸுகளை பெற்றுக்கொள்ளவில்லை. எப்படி அவர்கள் ஹதீஸை பெற்றார்கள்? மனநத்தினுடைய அடிப்படையிலே பெற்றார்கள். அப்படி பெறக்கூடிய நேரத்தில் அவர்கள் கிடைத்திருக்கக்கூடிய, இப்பொழுது எதையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அவர்கள் கடைசி காலத்தில் நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் அந்த ஹதீஸுகளை கோர்வை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நபரை குறித்து சில ஆய்வுகள் செய்தார்கள். அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் இந்த ஹதீஸ் என்னுடைய நூலில் பதிவு செய்யப்படுவதற்கு தகுமல்ல என்று அவர்கள் ஒரு முடிவு செய்து அந்த ஹதீஸை அவர்கள் நூலில் பதிவு செய்யாமல் விட்டார்களே ஒழிய எந்த ஒரு ஆசிரியர்களும் இப்படி சொல்லித்தரவில்லை. பலவீனமான ஹதீஸுகள் அத்தனையும் ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியவை, இது அத்தனையும் புறக்கணிக்கப்பட வேண்டியவை என்று யாரும் சொல்லித்தரவில்லை. அதனால்தான் அந்த ஹதீஸு கலையினுடைய ஆய்வாளர்கள் இப்படி ஒரு கருத்தையும் சேர்த்து பதிவு செய்வார்கள். இந்த ஹதீஸுகள் தரத்திற்கு உட்பட்டது என்றால் மற்ற ஹதீஸுகளை நாங்கள் ஹதீஸுகள் இல்லை என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அதுவும் ஹதீஸாக இருக்கலாம். இந்த நபரை கவனித்துதான் அது பலவீனப்பட்டிருக்கிறதே ஒழிய அந்த ஹதீஸை நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம் என்கின்ற அற்புதமான வழிமுறைகளை அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 சூறாக்களை ஓதி தன்னுடைய உடலிலே தடவிக்கொள்வார்கள் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, மனனம் செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக எல்லா நேரத்திலையும் பார்த்து ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைப்பது அரிதான சந்தர்ப்பங்கள். எல்லா நேரத்திலையுமே குரானை தூக்கி ஓதிக்கலாமா அப்படிங்கிற சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும். அதனால் நம்முடைய சிந்தனைகளில் அதிகமான முறையில் மனனம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏதோ கொஞ்சம் நெஞ்சமாவது குரானிலிருந்து நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சூறாக்களையாவது மனனம் செய்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் அம்ம ஜுசுவையாவது நம்ம மனப்பாடமாக்கிறணும், அல்லது அம்ம ஜுசுவில் இருக்கக்கூடிய ஒரு 10 சூறாவையாவது நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனனம் செய்யாத உள்ளத்தை குறித்து, குர்ஆனினுடைய வசனங்கள் இல்லாத உள்ளத்தை குறித்து சொல்லுவார்கள், அந்த உள்ளம் பாழடைந்த வீட்டிற்கு சமமானது. எப்படி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டிலே மனிதன் குடியேறாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது அதற்குண்டான வர்ணங்கள் பூசாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீடு எப்படி பாழடைந்து போகுமோ அதே போன்றுதான் குர்ஆனினுடைய வசனங்கள் யாருடைய உள்ளத்திலே இல்லையோ அது பாழடைந்த வீட்டுக்கு சமம் என்பதை சொல்லித் தருகின்றார்கள். என்றால் நம்முடைய சிந்தனைகளில் குர்ஆனினுடைய வசனங்களை மனனம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு பிள்ளை குர்ஆனை மனனம் செய்கிறது என்றால் அல்லது குர்ஆனை சரளமாக ஓதுகிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளை நீங்கள் ஓத வைக்கிறீர்கள் அல்லவா, அதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பெற்றோர்களுக்கு பாக்கியம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். குர்ஆனை ஓதுகிறார். அப்படி குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஓதக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத வைக்கிறார்கள் அல்லவா, நம்முடைய பிள்ளைகளை ஓத வைக்கிறோம் அல்லவா, அப்படி ஓத வைக்கக்கூடிய நேரத்தில் கியாமத் நாளில் அவருடைய பெற்றோருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். நாம் சாதாரணமாக ஒரு விளையாட்டு போட்டியில் போய் ஒரு குழந்தை மெடல் வாங்கிவிட்டு வந்தது என்றால் சந்தோஷப்படுகிறோம். அல்லது வேறு ஏதாவது ஒரு போட்டிகளிலே கலந்து கொண்டு பேச்சு போட்டியிலோ அல்லது ஒரு கட்டுரை போட்டிகளிலோ தன்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலையை அடைந்ததற்கு பின்னால் பெற்றோர்களை கூப்பிட்டு அந்த இடத்திலே கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அல்லவா, மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் அல்லவா. இந்த சந்தோஷம் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் உலகத்தினுடைய சந்தோஷத்தை விட கியாமத் நாளில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் எல்லா விதமான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவரை அழைத்து அவருக்கு ஒரு கிரீடத்தை சூட்டுகிறான் என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்,
அதனுடைய ஒளி பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, சூரிய ஒளி நேரடியாக உங்களுடைய வீட்டிற்கு தினந்தோறும் பட்டால் உங்களுடைய மற்ற வெளிச்சங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் இருந்து எப்படி பிரகாசமான முறையில் இருக்குமோ, அந்த பிரகாசம் ஒவ்வொரு வீட்டிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குழந்தைகளை, ஓதிய பிள்ளைகளை வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிரகாசத்தை கொடுக்கிறான் என்பது மட்டுமல்ல, குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னொரு பாக்கியத்தை தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குர்ஆனை வெறுமன மனப்பாடமாக்குறது மட்டுமல்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஹலால் ஹராம்களை பேணி நடக்கக்கூடியவர்கள், குர்ஆன் எதை நமக்கு ஆகமாக்கி இருக்கிறதோ, குர்ஆன் எதை நமக்கு விலக்கி இருக்கிறதோ அதிலே பேணுதலான முறையிலே வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கியாமத் நாளில் இன்னொரு சிறப்பை சேர்த்து கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரணத்தினால், ஒரு பாவத்தின் காரணமாக ஏதோ சொர்க்கத்திற்கு போக முடியாத ஒரு துர்பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த யார் குர்ஆனை பேணுதலாக ஓதி அதன்படி தன்னுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி தருகிறார், உன்னுடைய குடும்பத்தில் இத்தனை பேர் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மோசமான சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நீங்கள் சிபாரிசு செய்து, ரப்பே ஏதோ தெரியாதனமாக செய்து விட்டார்கள், அவர்களை நான் சொர்க்கத்திற்கு இவர்களையும் சேர்த்துக்கொள் என்று பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை குர்ஆனை உடையவர்களுக்கு கொடுக்கிறான் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏராளமான சில சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளமையில் ஓதிக்கொள்ளக்கூடிய பழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சூரத்தின் யாசீன் ஆகட்டும், அல்லது சூரத்துல் வாக்கியாவாகட்டும், சூரத்துல் ஹஸ்ருனுடைய கடைசி பகுதி இருக்கிறது அல்லவா, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் என்கின்ற இது போன்ற ஆயத்துக்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாட்களில் ஓதி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சூரத்து துகான், சூரத்து சஜிதா போன்ற சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாகவே வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில சூறாக்கள் இருக்கிறது அல்லவா, சப்பிஹு லில்லாஹி என்கின்ற தொடங்கக்கூடிய சூறா, அதே மாதிரி சப்பஹ லில்லாஹி என்று தொடங்கப்படக்கூடிய சூறா, சுபஹானல்லதி என்று தொடங்கப்படக்கூடிய சூறா என்று ஒரு 7 சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த சூறாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவார்கள். அதிலே ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள், இந்த சூறாக்களில் ஒரே ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஆயத்து 1000 ஆயத்துக்களை விட சிறந்த ஒரு ஆயத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து விட்டு, இங்கே நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஏன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அத்தனை சூறாவையும் மொத்தமாக ஓதிட்டு ஒரு ஆயத்தினுடைய தன்மையை குறித்து சொல்லுகிறார்கள், 1000 ஆயத்தை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால், எப்படி லைலத்துல் கத்ருடைய சிறப்பை நீங்கள் கடைசி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ, இந்த சூறாக்களில் அத்தனை சிறப்பம்சங்களும் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை ஓத வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஓத வைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஓத தெரியாமல் இருக்குமையானால் நமக்கு சொல்லி தருவார்கள். பொதுவாக இந்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் நம்ம போய் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதும் அல்லது பெற்றோர்களுக்கு நல்ல முறையிலே தெரியக்கூடிய நேரத்திலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் நம்முடைய எதிர்கால சந்ததி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் ஒரு திருப்பு முனையான வாழ்க்கையாக அமைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய தௌஃபீக்கையும் குர்ஆனோடு அந்த பிள்ளைகளை தொடர்புள்ள பிள்ளைகளாக ஆக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே ஒரு பயபக்தி உள்ளவர்களாக அதை மாற்றி போய்விடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கேடுகட்ட குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்றுவிடும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு உண்டான அந்த தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசா நாளை அல்லது திங்கட்கிழமை ஒரு ஆலோசனைக்கு பின்னால் துவங்க இருக்கிறது. அது ஆலிமாவுடைய வகுப்பும் இருக்கிறது, அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு உண்டான வகுப்பும் இருக்கிறது, குர்ஆனினுடைய மனன பிரிவும் இருக்கிறது. பொதுவாக ஒரு இடத்துல நின்று நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி அழகு பார்ப்பது என்பது ஒரு சந்தோஷம். எத்தனையோ விஷயங்களை நம்முடைய பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம் அல்லவா. இன்றைக்கி அதிகமான ஆசைகள் மனிதரிடத்தில் இப்படி இருக்கிறது. என் பிள்ளை ஒரு IAS கலெக்டர் ஆகணும், சந்தோஷம்தான். என் பிள்ளை ஒரு IPS அதிகாரியாக வேண்டும், சந்தோஷம். என்னுடைய பிள்ளை ஒரு மருத்துவராக வேண்டும், சந்தோஷம். என்னுடைய பிள்ளை ஒரு பெரிய பொறியியலாளராக வேண்டும், சந்தோஷம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் என் பிள்ளை குர்ஆனுடைய விஷயத்தில் ஒன்றுமே தெரியாமல் இருந்து அவர் IPS ஆனாலும் சரி IAS ஆனாலும் சரி, உலகத்தில் அவர் உயர்ந்த பதவிகள் எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் சரி, குர்ஆனை ஓத தெரியாமல் வெறுமன ஒருத்தர் இருந்தார் என்றால்
இந்த உலகத்திலும் அவர் நஷ்டவாளியாக இருக்கிறார், மறுமையிலும் நஷ்டவாளியாக இருக்கிறார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குண்டான வாய்ப்புகளை துனியாவிலே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்தடுத்த சந்ததிகளை குர்ஆனோடு தொடர்புள்ள சந்ததிகளாக, நல்ல பல ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்ததிகளாக நாம் ஆக்க வேண்டுமானால் மதரசாக்களிலே சேர்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் பயபக்தி உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள், சந்தேகமே இல்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் மனுஷனுடைய முடிவு இருக்கிறது அல்லவா, வல் ஆகிபத்து லித்தக்வா, கடைசி நேரத்தை மட்டும் நம்ம நினச்சி பயப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்லுவார்கள், மனிதனுடைய உள்ளத்தில் துருப்பிடித்து கொண்டு இருக்கிறது, அந்த துரு நீங்கணும் அப்படின்னா ஒன்று அதிகமான முறையில் குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அதே மாதிரி மௌத்தை நினச்சி பார்க்கணும். நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டில் இந்த நேரத்தில் நமக்கு மௌத்து வந்துருச்சா என்னன்னு ஒருத்தர் நினச்சிட்டாலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாம் அகன்று போய்விடும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்குண்டான நல்ல தௌஃபீகை நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.